வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க் உட்பட 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சித்த மருத்துவ குழு ஆராய்ச்சி குழுமம் சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் தான் இது. இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிறுவனம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேஷனுமே பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கும் தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். ஓகேங்களா? ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் வர பர்சனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்னோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. அதேமாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 9, 2026 அந்த டேட்டு இருந்தால் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th +2 அது பேச்சுலர் டிகிரி அதுக்கு மேலே ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? என்ன டிகிரி, எந்த போர்டு அல்லது யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன கிரேட் அப்டைன் பண்ணீங்க, சப்ஜெக்ட்ஸ் மேஜர் ஸ்பெஷலைசேஷன் என்ன, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி A to Z எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் சர்விங் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். APAR இதை பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் வந்து டிடியை எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ், எந்த பேங்க் அல்லது பிரான்ச்சு, டிடி நம்பர், டேட்டு, அமௌண்ட் இதெல்லாமே ஃபில் பண்ணணும். அதர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் முடிச்சுட்டு இங்கே பிளேஸு, டேட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
ஸோ இந்த அட்ரஸ் அதாவது தி டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 600047 அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் சிசிஆர்எஸ் அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தாலேருந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவிகள் இருக்குது. சோசியல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில். ஸோ எல்லா வேக்கன்சிஸுமே யூஆர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சோசியல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் 6 பெய்ட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் சேலரி லெவல் 2 சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோசியல் ஒர்க் ரிலேட்டடான இன்ஸ்டியூஷன் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இன் சோசியாலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பிஜி டிகிரி சோசியாலஜியில் முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு சேலரி 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் ரொட்டீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 19,900 63,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் 35 வேர்ட்ஸ் per minute உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லது 30 வேர்ட்ஸ் per minute பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது தமிழ் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி அதே மாதிரி ஃபோன் நம்பர் இது எல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? இது மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். இவங்களுக்கு தவிர்த்து மீதி கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அந்த ஃபீஸ் அவங்க சொல்லியிருக்க நேமில் டிடியாக எடுத்து அந்த டிடி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும், அதை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது டிடி ஃபீஸ் பெய்ட் பண்ணுவீங்களா அந்த டிடி, அதேமாதிரி 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷனில் ஒட்டணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸு 10th 12th டிகிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிசி அல்லது பாஸ்போர்ட்டு அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அதாவது ஏஜ் ப்ரூஃப்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அடுத்து எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இன்வாலிட் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.